ஹலோ வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி யூடியூப்பை பற்றி தாங்க பேச போகிறேன். எனக்கு யூடியூப்பில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்குங்க. நான் சேனல் ஆரம்பித்து 8 மாதம் ஆகுது. என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸு ஷார்ட்ஸு எல்லாத்தையும் பார்க்குறவங்க வந்து லைக்கு கொடுத்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுதுபோக்கணும்னு சொல்லிட்டு தான் பொழுதுபோக்கு சேனலுங்கிற பேரில் சாந்தி. முதல்ல எனக்கு கோலம் பிடிக்கும், அதனால் கோலத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் எல்லாமே எனக்கு லைஃப்பில் வந்து சோகத்திலேயே வாழ்ந்து சோகத்திலேயே என்னுடைய லைஃப் போயிட்டுருக்கிறதுனால நான் இது வந்து ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பித்தேன். அதனால் பொழுதுபோக்கு சேனலுங்கிற பேரில் முதல்ல சாந்தி ரங்கோலின்னு வச்சுட்டு அப்புறம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல்னு வச்சேங்க. ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு தாங்க நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய கவலைகளை போக்கி என்னுடைய மன நிம்மதிக்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஆனாலும் வெற்றிகரமாக கொண்டு போகணுங்கிற ஒரு எய்மில் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டுக்கிட்டுருக்கேன். என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். பயனுள்ளதாக தான் போடுறேன். என்னோடய வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடியூப்பை பற்றி தான் நான் என்னுடைய யூடியூப்பை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வந்து நான் ஆரம்பித்து போன வருஷம் 2024 ஜூலையில் ஆரம்பித்தேங்க. மாதம் 8 மாதம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வியூவர்ஸ் வந்துடுச்சுங்க. 40,000 வியூவர்ஸ் வந்துடுச்சு. 400,000 வியூவர்ஸ் போயிடுச்சு. சப்ஸ்கிரைபரும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் 4000க்கு 2000 வரப்போகுது. 1800 வந்திருக்கு. அதுதாங்க வாட்ச் ஹவர்ஸ் தாங்க எனக்கு வரலை. அதாவது ஒரு சில ஷார்ட்ஸுக்கு வந்து நான் ஏதோ ஒரு பாட்டு யாருடைய இது வைக்கிறாங்கன்னு தெரியாமல் நான் வச்சுடுறது. காப்பிரைட்டிங் கொடுத்துட்றாங்க, பிளாக் லிஸ்ட்டில் போட்டுடுறாங்க. இதோட ஒரு 10-11 ஷார்ட்ஸ் போல் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் சேனல் போயிட்டுருக்கு. நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் இன்னும் வந்து நான் வந்து கெயின் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 6 மந்த்தாவது ஆகும். எப்படி போகுதுன்னு தெரியல. யூடியூப்பை பொறுத்தளவுக்கு எதுவும் குறை சொல்ல முடியாது. நல்லா தான் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் மற்றவங்களும் சேனல் ஆரம்பித்து, அதாவது இதுக்காக நீங்கள் ரொம்ப வந்து பைசாவோ வேறு பொருளோ எதுவும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோ ஏதோ ஒரு நல்ல ஃபோன், உங்களுக்கு நல்ல ஃபோனில் நீங்கள் ஆரம்பித்து உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ சின்ன சின்ன பொருள், மைக்கு, கேமரா இதெல்லாம் தேவைன்னா வாங்கிக்கோங்க. நான் மைக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு யூடியூப்லேருந்து சம்பளம் வருதோ வரலையோ, யாராவது ஏதாவது அதெல்லாம் சொல்லி கேட்குறவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ரோபோ மாதிரி தான். அவங்க வந்து என்ன மனசில் படுதோ, யாராவது சேனல் என்னென்ன கொடுக்கணுமோ அவங்க கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எதுவும் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து போயிட்டுருக்கு. சேனல் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 6 மந்தாவது ஆகும் சேனலுக்கு உயிரோட்டம் வர்றதுக்கு. ஓரளவுக்கு நல்லா தான் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனல்லாம் பார்க்குறீங்களா? நல்லா இருக்கா? எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். நான் வந்து எந்த இதை பற்றி வேணாலும் பேச தயாராக இருக்கேன். நீங்கள்லாம் யூடியூப் ஆரம்பிக்கணுன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். இதை வந்து பெரிய பொருளாதாரம் நம்ம போட போகிறது கிடையாது. நமக்கு மைண்டு வந்து நல்லா இருக்கணும். மைண்டில் வந்து நமக்கு என்ன பேசணும், என்ன வந்து ஒரு சமுதாயத்தை பற்றி பேசணும், இல்லை ஒரு சமையலை பற்றி பேசணும், இல்லை ஒரு விழாவுக்கு போகிற மாதிரி எதை நினைக்கிறீங்களோ அதை போடலாம். ஆனால் அதை வந்து நமக்கு அதை கரெக்டாக வீடியோஸ் போடுற நேரத்தில் வீடியோஸ் போடணும், ஷார்ட்ஸ் போடுற நேரத்தில் ஷார்ட்ஸ் போடணும். எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம மறக்காத அந்த டைமுக்கு போட்டோம்னா தான் நமக்கு வியூஸ் வரும். அதனால் நீங்கள் வந்து சேனல் ஏனாதானோன்னு ஆரம்பித்து எனக்கு வியூஸ் போகல, சப்ஸ்கிரைப்ஸ் வரல அப்படின்லாம் நம்ம வந்து புலம்ப முடியாது.
அந்தந்த நம்ம என்ன வேலையாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனில் இருந்தீங்கனாலும் நம்ம இதனுடைய மைண்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்தந்த டைமுக்கு நம்ம ஷார்ட்ஸோ வீடியோஸோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே ரன் பண்ண முடியும். அதனால் இது சம்பளத்துக்காக நம்ம எய்ம் பண்ணி போட முடியாது. ஒரு பொழுதுபோக்காக பண்ணுங்கள். கிடைச்சா லக்கு கிடைச்சா பணம் வருது. இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் நல்லா நிம்மதியாக எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி நம்மளுடைய உழைப்பை கோலமோ சமையலோ விழாவோ ஏதோ நம்ம மக்கள் பார்த்து ரசித்தாங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் தாராளமாக. ஆனால் 190% எல்லாருக்கும் பணம் கிடச்சிருது. ஏன்னா சில பேர் வந்து அதை அசால்ட்டாக விட்டுறாங்க, கரெக்டான டைமுக்கு போடுறதில்ல. நல்ல வந்து வீடியோஸ் நல்லா தரமானதாக போடணும், அதில் உள்ள பொருள் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுட்ருக்கேன், ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. கடவுள் தான் நமக்கு நல்ல வழி காட்டணும். நீங்களும் வீடியோஸ் போடுங்க. வந்து யூடியூப்பில் ஆரம்பித்து பொழுதுபோக்காக போட்டுக்கிட்டுருங்க. உங்களுடைய கைவண்ணம் என்னென்ன இருக்கோ, கோலமோ சமையலோ இல்லை ஒரு டெக்கரேஷன் என்ன பண்ணுவீங்களோ, இல்லை இந்த பொருட்கள் கைவினை பொருள் செய்கிற மாதிரி என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ எல்லா டேலண்ட்டையும் காமிங்க. நல்லா ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் யூடியூப்பில் அதாவது ஓரளவுக்கு நாலேஜ் இருந்து நம்ம செய்யணுங்க. மற்றவங்களை கேட்டு கேட்டு செய்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு சேனல் ஆரம்பிக்காதீங்க. நம்ம கொஞ்சம் படித்து நமக்கும் அதில் உள்ள யூடியூப் ஸ்டுடியோன்னா என்ன, ஒய்டி ஸ்டுடியோன்னா என்ன, அதில் உள்ள போய் எப்படி பார்க்கணும், எப்படி நமக்கு வியூஸ் போயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், வீடியோ அப்லோடு பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட்ஸில் வந்து பாட்டு செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் ஆரம்பிங்க. எடுத்தோடனே ஆரம்பிச்சுட்டு இது ஒவ்வொருத்தரையும் ஒரு டைம்லேயும் ஒவ்வொருத்தரை தேடிக்கிட்டு செய்யணுங்கிறதுனா முடியவே முடியாதுங்க. இதுக்கு ஓரளவுக்கு தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ ஓரளவுக்கு நமக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இதை போட முடியும். அதனால் இது ஒன்றும் பயம் கிடையாது. தயவு செஞ்சு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் எல்லாருமே சேனல் ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு போடுங்க, முடியலன்னா உங்களால் விட்டுடலாம். இது ஒன்றும் நம்ம செலவு கிடையாது. நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. மெயினாக நான் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இதை போடுறேன். ஓரளவுக்கு வியூஸ் போயிருக்கு, சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. வாட்சவர்ஸ் மட்டும்தாங்க எனக்கு இன்னும் ஒரு 2000 மணி நேரம் வரணும், வந்துடும்னு நம்பிக்கையில் இருக்கேன். போடுங்க, நீங்களும் போடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.